ஏம்மா என்னையா? ஏம்மா முதல்ல சங்கரியத்த வீட்டுக்கா போறீங்க? ஆமாயா, ஏன் என்னாச்சு? ஏம்மா சங்கரியத்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வசந்தி அக்கா வீட்லயும் உமாக்கா வீட்லயும் சாக்லேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போலாம். சரில, ஒரு பிரச்சனையும் இல்லல. வா வசந்தி வீட்டுக்கே முதல்ல போய் கொடுத்துட்டு வந்துருவோம். சரிம்மா. ஆமா ஆமா, அப்படிதான் தேவி. பாத்தீனா அவ பையன் வந்திருக்கா, 2 சென்ட் பாட்டில கூட எடுத்துட்டு போக விட மாட்டேங்கிறா. ஏக்கர் கணக்குல தோட்டம் வச்சிருக்கு, ஆடு வச்சிருக்கு, மாடு வச்சிருக்கு, கோழி வச்சிருக்கு. லிட்டர் கணக்குல பால் கலக்குது டெய்லியும். அது மட்டுமா தேவி, பாத்தீங்களா பையனை ஃபாரின் அனுப்பி வேலை பார்க்க வச்சிருக்காங்க. அப்படின்னா லட்ச லட்சமா பொருளை தானே செய்யும். ஆனா ஒரு சென்ட் பாட்டில கூட கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. நானே வாயை திறந்து அவன்கிட்ட கேட்டேன், என்னையா வாங்கிட்டு வந்த, எங்களுக்குலாம் எதுவும் கிடையாதான்னு. கேட்டதுக்கு அப்புறம் அவன் ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் பொம்மை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றான். இங்க பாரு லக்ஷ்மி அக்காவை, சாக்லேட்டை கொண்டு வந்து தரேன், சென்ட்டை கொண்டு வந்து தரேன்னு இன்னும் கொண்டு வந்து தரல. எங்க தர போறாங்க? அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணும் தேவி. நான் மட்டும்தான் யார் என்ன கேட்டாலும் தந்துட்டு ஏமாளியாவே உட்கார்ந்திருக்கேன். மத்த எல்லாம் உஷாராதான் இருக்காங்க. என்னத்த சொல்ல? வசந்தி, வசந்தி, என்ன யார கூப்பிடுற மாதிரி இருக்கு? தேவி வை, என்ன யார கூப்பிடுறாங்க, நான் உனக்கு அப்புறமா போன் அடிக்கிறேன். லக்ஷ்மி அக்காவோட குரல் மாதிரி இருக்கு. ஒருவேளை லக்ஷ்மி அக்கா தான் வந்திருக்காங்களோ? ஏய் சாலி, ஃபாரின் சாக்லேட் சென்ட் கொண்டு வந்திருப்பாங்க. முதல்ல போய் பாப்போம். அட வாங்க லக்ஷ்மி அக்கா, வாங்க உட்காருங்க. வாராமே உட்காரு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. பரவாயில்ல இருக்கட்டும் வசந்தி, உனக்கு சாக்லேட் சென்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்க. தாங்கக்கா தாங்க. இந்தாங்கக்கா. ஃபாரின் சாக்லேட். அக்கா நான் உங்ககிட்ட 2 சென்ட் வைக்க சொன்னனே, வச்சிங்களா? எல்லாத்தையும் வச்சிட்டா வசந்தி. எல்லாத்தையும் அந்த டப்பாக்குள்ள தான் இருக்கு. சாக்லேட், சென்ட், அப்புறம் என்னமோ கருக்கு முறுக்கு திங்கிறது ஏதேதோ வாங்கிட்டு வந்தான். அதுக்குள்ள தான் கிடக்கு. சரிக்கா. சரி வசந்தி, நாங்க வரோம். சரிக்கா, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன்க்கா. ஃபாரின் சாக்லேட், சென்ட் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஒரு வாரத்துக்கு வச்சு திங்க வேண்டியதா. இதை விட பெரிய டப்பால எதுலயாவது போட்டு வந்து கொடுத்துருக்கலாம். பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம லக்ஷ்மி அக்கா தானே. அடிக்கடி லக்ஷ்மி அக்கா பாக்கலன்ற சாக்குல போய் ஒரு 4-5 சாக்லேட் ஆட்டையை போட்டு தின்னுட்டு வருவோம். அதை விட நமக்கு என்ன வேலை? என்னல உன் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குப்பா. சரி சரி, நல்லா இருந்தா சரிதான். நல்லபடியா பிசினஸ் நடத்து. சரிப்பா. என்ன டீ, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவருக்கு என்னம்மா, நல்லாதான் இருக்காரு. இப்பதான் ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்தேன். சரி சரி டீ, எப்ப இங்க வராராம்? அவருக்கு இன்னும் வேலை முடியலையாமா, முடிஞ்சோடனே வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏம்மா வீட்லயே இருந்து போர் அடிக்குது, வெளியே போலான்னு சொன்னேன்ல, வாங்க போலாம். போலாம் போலாம் டீ, போரு. அதுக்குள்ள என்ன அவசரம், பொறுமையா போலாம். ஏம்மா வீட்ல இருந்து ஒரே போரிங்கா இருக்கு. சத்யா சொன்னா பக்கத்துல ஏதோ பார்க் மாதிரி இருக்கா, மரம் செடி கொடி அழகா இருக்குமா, அங்க போலாமா? ஆமா ஆமா, வீட்ல சும்மாவே உட்கார்ந்திருக்கிறதுக்கு வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம். ஆமாட்ட, அதான் நானும் சொன்னேன். வாங்க எல்லாரும் ஒண்ணா போலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இங்க என்னத்த என்ஜாய் பண்ண இருக்கு? சுத்தி மரம் செடி கொடி தான் இருக்கு. அத நீ வெளியே போய் தோட்டத்துல நின்னாலே எல்லா செடி கொடியும் பார்க்கலாமே. இத பாக்கிறதுக்கு நீ பார்க் வரைக்கும் போணுமா? மம்மி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க இங்கே இருங்க. நானு அத்தை அப்புறம் யார் யார் வராங்களோ அவங்கள போயிட்டு வரோம். சரி சரி, நானும் வரேன். அப்படி சொல்லுங்க, இப்பவே கிளம்புவோம். நான் போய் சுபின், சோபி, சோனி, சந்தியா எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். இல்ல எங்க கிளம்பறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க சித்தி. சித்தி பக்கத்துல ஏதோ பார்க் மாதிரி இருக்காமே, அங்கதான் நாங்க எல்லாரும் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க. இல்லம்மா நான் வரல, எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. என்ன சித்தி நீங்க இப்படி பண்றீங்களே, நீங்களும் வந்தா தானே நல்லா இருக்கும். பரவாயில்ல இருக்கட்டும்மா, நீங்க எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அங்க பெருசா எதுவும் இருக்காது, மரம் செடி கொடி அப்புறம் கொஞ்சம் பூக்கள் அங்கங்க இருக்கும். அழகா இருக்கும் அந்த இடம், அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சித்தி. தாத்தா பாட்டி நீங்க 2 பேரும் வரீங்களா? இல்ல மக்கா நான் வரல, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. என்ன பாட்டி நீங்களாவது வாங்கல? இல்லட்டி மக்கா நான் வரல, உங்க தாத்தாவை கூட்டிட்டு போ, எனக்கே காலெல்லாம் ஒளையுது. தாத்தா நீங்களாவது வரீங்களா? சரிம்மா நான் வரேன். அப்ப சரி, யார் யார் வரீங்களோ அவங்க எல்லாரும் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க, நான் போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஏன் சங்கரி நீயும் போயிட்டு வர வேண்டியதானே? இல்லம்மா எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, போனா வருவா. ஆமா போனா எங்கம்மா, ஆளையே காணோம். அவ மாப்பிள்ளை கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காப்பா, எப்ப வராங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கா. மாப்பிள்ளை எப்ப வராராம்? அது தெரியலம்மா. வயல்லையும் தோட்டத்திலயும் வேலை நடக்குது போல, இவருதான் நின்னு எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி சரி சரிப்பா, வாங்க பேசிட்டே இருந்தா நேரம் ஆயிடும். ஆமா மக்களே, பேசிட்டே இருந்தா நேரம் ஆயிடும். வா ஏடி ரேணு, சீக்கிரம் வாங்க எல்லாரும், நாங்க வெளியே நிக்கிறோம். சரிம்மா. ஏங்க நீங்க வரலையா? இல்லம்மா நான் வரல, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க.
எங்க ஊர்ல இருந்து வரப்ப என்ன சொன்னேன்? நான் எங்க போனாலும் என் கூடயே வரணும்னு சொன்னேனா இல்லையா? ஏம்மா நீ பக்கத்துல இருக்க பார்க்குக்கு தானே போற, அதுக்கு எதுக்கு நான் உன் கூட? ஏங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்க தங்கச்சிக்காரி எதையாவது எனக்கு முடுக்கா பேசுவா, அப்புறம் எனக்கு கோவம் வந்து ஏதாவது சொல்லி விட்டுருவேன் பாத்துக்கோங்க. இங்க பாருமா, அதெல்லாம் அவ எதுவும் சொல்ல மாட்டா, அதான் எங்க அப்பா கூட வர்றாருல. சரி சரி, நானே போயிட்டு வரேன். ஆனா அவ ஏதாவது சொன்னா நானும் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. ஆ சரி சரி, போயிட்டு வா. ஷோபா முடியல. ஏத்தி ரேணு, எவ்வளவு நேரம் உனக்கு கிளம்ப? அம்மா நான் கிளம்பிட்டேன், சத்யாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவ இன்னும் உள்ள என்னடி பண்றா? சீக்கிரம் வர சொல்லு. ஒரு வழியா வந்துட்டியா? வந்துட்டேன். சாரிப்பா, லேட் ஆயிடுச்சு. சரி சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கிளம்பவும் லேட்டா தான் ஆகும். இன்னைக்கு பார்க்குக்கு போறோம், அதுவும் எல்லாரும் கூடயும் சேர்ந்து போறோம்னே ஒரு ஆர்வத்துல சீக்கிரம் கிளம்பிட்டேன், அவ்வளவுதான். இன்னும் யார் யார் வீட்டுக்குலாம் கொடுக்கணுமா? சங்கரி அக்கா வீட்டுக்கும் உமா வீட்டுக்கும் கொடுத்துடலாம். அப்புறம் போற வழியில கீதா வீட்டுக்கும் ஒரு டப்பாவை கொடுத்துட்டு போயிடலாம். ஆ சரிம்மா. சரி வாயா ராமு, போவோம். சீக்கிரமா கொடுத்துட்டு வீட்ல நிறைய சோலி கிடக்கு, போய் பார்க்கணும். ஆ அம்மா சந்தியா வந்தா, வாங்க எல்லாரும் போலாம். சரி பிள்ளைங்களா, எல்லாரும் அப்படியே நடக்க ஆரம்பிங்க. அங்க பிள்ளைங்களா போவோம். சங்கரேகா வீட்டுக்கு எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க போலயே, எங்கேயோ வெளியே போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல பார்த்தா அருவா மண்டை மாதிரில இருக்கு. இந்த இந்த மண்டைய பார்த்தா நம்ம ஃபிளைட்ல பார்த்த அந்த பொண்ணு மாதிரியே இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணாதான் இருக்குமோ? இது அந்த குதிரவாலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு பாப்போமா? ஏயா ராமு, அட என்னாச்சு இந்த பயலுக்கு? தனியா நின்னு சிரிச்சிட்டு இருக்கான். ஏல ராமு. என்னாச்சுமா? என்னையா என்னாச்சு, தனியா நின்னு சிரிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வாங்க போலாம். நீயும் பிள்ளைங்களோட போயிட்டு வர வேண்டியது தானே? பரவாயில்ல இருக்கட்டும்மா, நான் ஏற்கனவே போன இடம் தானே, வாங்க நம்ம உட்காந்து பேசிட்டு இருப்போம். ஆமா மக்களே, இப்படி உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நீ எங்க வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறீங்க, யாரும் பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு. எங்கம்மா பிள்ளைங்களுக்கு லீவு கிடைச்சாதானே நாங்கெல்லாம் வரதுக்கு. அத சொல்லு, எங்க பிள்ளைங்களுக்கு லீவ் விடுறாங்க? அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் லீவு விட்டாலும் ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு வைக்கிறாங்க. பின்ன எப்படி வர முடியும் ஊருக்குலாம்? சரி விடுங்க, அதான் இப்ப ஊருக்கு வந்துட்டீங்கல்ல, நம்ம வீட்டுக்கும் வரணும் எல்லாரும் சொல்லிட்டேன். கண்டிப்பா வரமா, நம்ம வீட்டுக்கு வராம எங்க போக போறேன்? சங்கரியக்கா, மகாலட்சுமி, என்னம்மா நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் லட்சுமி. எப்படி இருக்கீங்க அண்ணே? நல்லா இருக்கேம்மா. என்னம்மா இந்த பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு, முன்ன மாதிரி அடிக்கடி வர மாட்டேங்கிறீங்களே. என்ன பண்ண லட்சுமி, வயசாயிடுச்சு, அங்கேயும் இங்கேயும் அலைய முடியல. அதுவும் சரிதான். என்ன லட்சுமி அக்கா, வந்து இவ்ளோ நேரம் ஆகுது, என்னைய மட்டும் விசாரிக்காம எல்லாரையும் விசாரிக்கிறீங்க? ஐயோ கோச்சுக்காதம்மா, நீ எப்போ இங்க வழக்கமா வரது தானே, அதனாலதான் உன்னை விசாரிக்காம மத்தவங்களை விசாரிச்சேன். எப்படி இருக்க? சுபின் சோபிலா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். மகாலட்சுமி என்ன விஷயம்? சாக்லேட் சென்ட் எல்லாம் கொடுத்துட்டு போலாம்தாக்கா வந்தோம். எங்க இந்த பையல காணோம்? ராம். தோ வந்துட்டேம்மா. ஏயா பேரப்புள்ள, நல்லா இருக்கியா? என்னப்பா ராம், நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நேத்துதான் சங்கரி சொல்லிட்டு இருந்தா, உன் பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கானே. ஆமாமா, நேத்துதான் வந்தான். அதான் சாக்லேட் சென்ட் எல்லாம் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். சரி சரி, என்ன அவசர லட்சுமி, அப்புறமா தந்திருக்கலாம்ல. பரவாயில்ல இருக்கட்டும்க்கா, வாங்கிக்கங்க. சரிக்கா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். இரு லட்சுமி, இருந்து காப்பி டீ ஏதாவது குடிச்சிட்டு போ. இல்லக்கா பரவாயில்ல இருக்கட்டும், இன்னொரு நாள் பாத்துக்கலாம், நான் வரேன். சரி லட்சுமி. ஏயா ராமு, நீ எந்த ஊர்ல வேலை பாக்குற? நான் சிங்கப்பூர்ல வேலை பாக்குறேன் பாட்டி. சிங்கப்பூர்லயா? அங்கதாயா என் மூத்த மகளும் இருக்கா. சிங்கப்பூர்லயா இருக்காங்க? சங்கரிக்கா சொல்லவே இல்ல. எனக்கே தெரியாது லட்சுமி, என்ன ஊருன்னு நானே கேட்டுட்டா இருந்தேன். வெளிநாட்டுல இருக்காங்கன்னு தெரியும், எந்த ஊருன்னு தெரியல லட்சுமி, அதனாலதான் உன்கிட்ட சரியா சொல்லல. ராமு, நீ அங்கதான் வேலை பாக்குறியோ? ஆமாத்த. அவளும் நேத்துதான் ஊர்ல இருந்து வந்தா. சங்கரிக்கா சொன்னாங்கம்மா, ஊர்ல இருந்து நீங்க அப்புறம் அவங்க அக்கா அண்ணன் எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமாமா, இப்ப எல்லாம் வெளியே போயிருக்காங்க. வீட்லயே உட்கார பிடிக்கலன்னு பிள்ளைங்களா சொன்னுச்சு, அதனால பிள்ளைங்களை கூட்டிட்டு பக்கத்துல ஏதோ பூங்கா மாதிரி இருக்கா, அங்க போயிருக்காங்க. சரிம்மா. ஐயோ, அப்ப அது குதிரவாளி தானா? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவங்களும் நேத்துதான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க, நம்மளும் நேத்துதான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தோம். அப்ப பிளைட்ல பார்த்தது அந்த குதிரவாளி தானா? ஓ, அப்ப அந்த குதிரவாளி இங்கதான் இருக்காளா? நான் ஊரா தேடணும்ல நினைச்சேன், இங்கதான் இருக்கா போலயே. ஆனா சிங்கப்பூர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்களே, ஒருவேளை வேற ஆளா இருந்தா என்ன பண்றது? ஐயோ, அந்த குதிரவாளா தான் இருக்கணும் கடவுளே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நம்ம எதுக்கும் அப்புறமா வந்து அந்த குதிரவாள் தானே நேர்லயே பார்த்து கண்டுபிடிச்சிருவோம்.
அந்த குதிரவாளோட மூஞ்ச மட்டும் தான் நான் பாக்கல, ஆனா மண்டையும் குரலையும் நல்லா அடையாளம் தெரியும். அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன். கடவுளே, அது குதிரவாளா இருக்கணும் ப்ளீஸ். சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வா லட்சுமி. போயிட்டு வரேங்க. ஏட்டி உமா. வாரேன்க்கா. வாங்க லட்சுமி அக்கா, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் உமா. சாக்லேட் சென்ட் எல்லாம் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். சரிக்கா, நீங்க முதல்ல உட்காருங்க. இந்தாங்கக்கா, இத வாங்கிக்கங்க. உட்காரு ராமு. அட பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. உட்காரு உட்காரு. நான் போய் அவங்கள கூப்பிட்டுட்டு வரேன். வீட்ல தான் இருக்காங்க, உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. யாரு, செல்வா அண்ணனா? ஆமாக்கா, நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கூட்டிட்டு வாங்க அண்ணனை. இடியா, நான் கூப்பிடுறேன். என்னங்க என்னங்க? என்ன உமா? ஏங்க அங்க பாருங்க, ராம் வந்திருக்கான். ஏல ராமு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏல, நான் நல்லா இருக்கல. என்னல, ஊருக்கு வந்தோடனே என்ன பாக்கணும்னு தோணலையா உனக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. சரி சரிடா, வேலை எல்லாம் எப்படி போகுது? எல்லாம் ரொம்ப நல்லா போகுதுண்ணே. என்னல, இங்கேயே இருக்க போறியா இல்ல மறுபடியும் அங்க போற மாதிரி தானா? தெரியலண்ணே, வரும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டுதான் வந்தேன். அதனால கொடுத்தாங்கன்னா இங்கேயே இருப்பேன், குடுக்கலன்னா அங்க போய் தான் என்ன ஆகணும். சரி சரி. அப்புறம் வர்க்கீஸ போய் பாத்தியா? இல்லண்ணே, வர்க்கீஸ் அண்ணனை இன்னும் போய் பார்க்கல. சின்ன பொண்ணு அக்கா தான் இருந்தாங்க வீட்டுல நான் போகும்போது. அப்புறம் மாமியார் மாமனார்லாம் இருந்தாங்க. வர்க்கீஸ் அண்ணன் ஆபீஸ் போயிட்டாங்க போல. தெரியல. அப்ப சாயங்காலமா டீ கடைக்கு வந்துரு, எல்லாரும் அங்கதான் இருப்போம். சரிண்ணே, வந்துடுறேன். எங்கயா உங்களை எல்லாம் பார்க்க வரா? வந்ததுல இருந்து தனியா உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்னன்னு ஒண்ணும் புரியல எனக்கு. எப்ப பார்த்தாலும் நிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்னது, தனியா உட்காந்து சிரிக்கிறானா? என்ன ராமு, லவ்வா? இல்ல அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிரிக்கிறத வச்சே தெரியுதே. என்னல, என்ன கதை? அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, அம்மா வர இருக்காங்க, சும்மா இருங்கண்ணே. அப்படி போடு. அப்ப ஏதோ இருக்கு. சரில, டீ கடைக்கு வந்து என்ன ஏதுன்னு அங்க பார்த்து பேசிப்போம். சரிண்ணே. சரி, நேரம் ஆயிட்டு, நாங்க கிளம்புறோம். வீட்டுல நிறைய சோழி கிடக்கு. போயிட்டு வர செல்வா. போயிட்டு வர உமா. சரிக்கா. போயிட்டு வரேன்னு. சரில, மறக்காம சாயந்தரம் டீ கடைக்கு வந்துடுறேன்னு. சரிண்ணே, வந்துடுறேன்.